வலைக்கும் இன்றைக்கி வந்து ஃப்ராக் டைப்பில் குர்த்தி எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றின வீடியோ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோஸ் கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நடுவில் சொல்லக்கூடிய சில குறிப்புகள்லாம் உங்களுக்கு புரிய வரும். அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக புரியும், சரிங்களா? அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸை கண்டினியூ பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸை கண்டினியூ பண்ணுங்கள், லைக்கும் கொடுத்துருங்க, ஓகேங்களா? இப்போ இந்த 2 மீட்டர் கிளாத் நம்ம எடுத்திருக்கோம், ஓகேவா? இப்போ இந்த 2 மீட்டர் கிளாத் வந்து அகலம் வந்து இது அதிகமாகவே இருக்கும், ஓகேங்களா? 1.5 மீட்டர் கிட்ட அகலமே அவ்வளோ தூரம் வரும் உங்களுக்கு. இந்த கிளாத் வந்து நல்லா அகலமாகவே வரும். அதனால தான் நான் 2 மீட்டருக்கு இது போதுமானது. சில கிளாத்தெல்லாம் வந்து நம்மளுக்கு பாதி வர்றதுக்கு வந்து 2.5 எடுத்துக்கோங்க அவங்கெல்லாம், ஓகேங்களா? இப்போ இது கிளாத் வந்து 2 மீட்டர்ஸ்க்கு நம்ம எடுத்திருக்கோம். இந்த 2 மீட்டர் கிளாத்தை நான் ஃபர்ஸ்ட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மடித்து போட்டிருக்கேன், ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதில் எவ்வளோ நம்மளுக்கு மெஷர்மெண்ட்டு ஹைட்டு தேவைன்னு சொல்லி நம்ம போகிறோம். பார்த்துக்கிட்டு அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேங்களா? கட் பண்ணி இப்போ எடுத்தாச்சுன்னா இது தனியாக ஒரு பாடி போர்ஷன்ஸ் இப்போ நம்மளுக்கு தனியாக கிடச்சிரும். ஸோ அதனால தான் லென்த்தாக இருந்ததுன்னா நம்மளுக்கு அது எடுக்கிறதுக்கு கட் பண்ண சிரமமாக இருக்கும். அதனால தான் பாடி போர்ஷனை தனியாக இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்துட்டதுக்கப்புறமா இப்போ இந்த கிளாத்தை டபுளாக ஃபோல்டு பண்ணி அதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 பீஸாக தனித்தனியாக வச்சுருக்கோம். இப்போ இது ஃப்ரண்ட்டும் பேக்கும் தனித்தனி பீஸாக நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட் பீஸுக்கும் பேக் பீஸுக்கும் தனித்தனியாக, ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பேட்டர்ன் மெத்தடு கட் பண்ணுவோம், செகண்ட் இது, அதனால் ஈக்குவலாக கட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால தான் நம்ம இப்போ 2 இதாக எடுத்துட்டோம்னா நம்ம தேவைக்கு நம்ம மேலே உள்ள கிளாத்தை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக தான் இப்படி 2 கிளாத்தையும் தனித்தனியாக போட்டு இப்போ நம்ம மேலே ட்ராப் பண்ண போகிறோம். எவ்வளோ இது மெஷர்மெண்ட்டு அதை எடுக்க போகிறோம், ஓகேங்களா? கரெக்டாக புரிஞ்சுதுங்களா? மேலே பாடி போர்ஷனை வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவை ஹைட்டோ அதை லெவல் எடுத்துகிட்டு அந்த பீஸை நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேர்த்த மாதிரி தனித்தனியாகவே கட் பண்ணி இப்போ ஃபோல்டு பண்ணி அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குது இல்லையா, அதை நம்ம கீழே அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 2 கிளாத்தையும் நம்ம சேர்த்த மாதிரி தான் வச்சு மெஷர் பண்ண போகிறோம். இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் சேர்த்த மாதிரி தான் வச்சுருக்கோம். ஃபோல்டிங் சைடு என் சைடு 2 கிளாத்து ஃபோல்டிங்கும் இருக்குது, ஆப்போசிட்டில் 4 இது ஓப்பன் வருது, ஓகேங்களா? அடுத்தது இப்போ கீழேயும் நம்ம வந்து அப் அண்ட் டவுன்ஸை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி மேலேயும் அப் அண்ட் டவுன்ஸ் வரக்கூடியதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எடுத்துட்டதுக்கப்புறமா ஈக்குவலாக இப்போ நம்மளுக்கு மேலேயும் கீழேயும் ஈக்குவலாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு, ஓகேங்களா? இப்போ இதில் இருந்து நம்ம எப்படி மெஷர் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம், ஓகேங்களா? பார்த்துக்கோங்க, 2 ஃபோல்டிங்கு என் சைடில் இருக்குது, ஆப்போசிட்டில் 4 கிளாத், ஓகேங்களா? அடுத்து இப்போ கீழே வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டுடுறோம், ஓகேங்களா? இது வந்து ஸ்டிச்சிங்க்காக கீழே வந்து நம்ம அடுத்த கிளாத்தை ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக இது வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு 1/2 இன்ச்சு விட்டு ஹைட்டு எவ்வளோ மெஷர் தேவையோ, ஹைட்டுனா இது ஷோல்டரில் இருந்து ஹிப்பு வரைக்கும் எடுத்துக்கலாம், இல்லை செஸ்ட்டுக்கு கொஞ்சம் பஸ்ட்டு இது கொஞ்சம் கீழே வரைக்கும் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அந்த இதில் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். இப்போ கரெக்டாக நீங்கள் வந்து இடுப்பு இது ப்ளவுஸுக்கெல்லாம் நம்ம போடுவோம் பாருங்கள், கரெக்டாக அந்த இறக்கம் எவ்வளோ போடுவோம் நம்ம 13 இல்லைன்னா 13.5 வைப்போம் இல்லையா, அந்த மெத்தட்லேயே நம்ம இதை கட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? கட் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் இப்போ ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு அகலம் வச்சுருக்கேன், அதே மாதிரி நெக்குக்கும் 3 இன்ச்சு வச்சுருக்கேன், இறக்கம் வந்து 5 இன்ச்சு வச்சுருக்கேன், ஓகேங்களா? அதே மாதிரி ஆம் ஹோலுக்கு 5.5 வச்சுருக்கேன், ஓகேவா? 5.5 வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதெல்லாம் லைனு போட்டுருக்குறோம். இப்போ இதை வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பீஸ் இதுக்கு போட்டாச்சு. அடுத்தது ஆம் ஹோலுக்கும் நம்ம 5.5 எடுத்திருக்கோம், ஓகேங்களா? 5.5 இன்ச்சு எடுத்திருக்கோம். அந்த 5.5 இன்ச்சை நம்ம இப்போ லைன் போட்டுக்கிறோம். போட்டதுக்கப்புறமா இப்போ அந்த கர்வும் எவ்வளோ நம்மளுக்கு அந்த வளைவு கட் பண்ணுறோம் இல்லையா, அதையும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பாருங்கள் கரெக்டாக 3 இன்ச்சு நம்ம எடுத்திருக்கோம். அடுத்தது இது வந்து வி நெக் எடுக்க போகிறோம், ஓகேங்களா? வி நெக்குக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் கொடுத்துருங்க. அடுத்தது மேலே வந்து அது ஸ்டிச்சிங்க்காக நம்ம விட்டுருக்கோம், ஓகேங்களா? கீழேயும் ஸ்டிச்சிங்க்காக விட்டுருக்கோம். இது செஸ்ட்டு, இது சுற்றி நம்ம எவ்வளவு எடுக்கிறோம் ரவுண்டு
ஓகேங்களா? அந்த ரவுண்டை எடுத்ததை நான் சொல்கிற மாதிரி 4ஆகவே நம்ம அதை மடித்து அதில் இருந்து எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடுறோம். விட்டுட்டு அடுத்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மெஷர்மெண்ட் எவ்வளவுக்கு நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு விடுவோம் இல்லையா, அந்த இதை நம்ம விட போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு வந்து விட்டுருக்கோம். எதுக்குன்னா அது வந்து கீழே வந்து ஃப்ளீட் மாதிரி பண்ணுவோம், அதுக்காகத்தான். ஸோ அது ஸ்டிச் பண்ணையில் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஷோல்டரில் இருந்து இப்போ நான் 15 ஹைட் எடுத்திருக்கேன்னா ஷோல்டரில் இருந்து 2 இன்ச்சு கீழே வந்து இறக்கம், கீழே மட்டும் 2 இன்ச்சு எடுத்திருக்கோம். 13 இன்ச்சு தான் ஸ்ட்ரெயிட்டில் எடுத்திருக்கோம். சொன்னேன் இல்லையா, ப்ளவுஸ் மெத்தடு அந்த மெத்தடில் நம்ம எடுத்திருக்கோம். அதே மாதிரி பேக் சைடுக்கும் லைன் கொடுத்தாச்சு. புரிஞ்சுதுங்களா? ஷோல்டரில் இருந்து 13 இன்ச்சு எடுத்து அதில் இருந்து 2 இன்ச்சு கீழே வந்து எடுத்தாச்சு. அடுத்து அந்த கீழே அந்த 2 இன்ச்சு எடுத்திருக்கோம் பாருங்கள், அதில் இருந்து மேலே 1 இன்ச்சுக்கு நம்ம எடுக்க போகிறோம். மேல் சைடில் வந்து கீழே 2 இன்ச்சு எடுத்த லைனில் இருந்து மேலே வந்து 1 இன்ச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், 2 இன்ச்சு எடுத்திருக்கோம். இந்த சைடில் 1.5 இன்ச்சு கேப் ஆகலாம் தள்ளி எடுத்திருக்கோம். அடுத்து மேலே வந்து 1 இன்ச்சு. இப்போ 1.5 எடுத்திருக்கோம் பாருங்கள் டாட், அதில் இருந்து மேலே 1 இன்ச்சு இதுக்கு லைன் ஒரு கேர்வாக கொண்டு போகிறோம். ஓகேங்களா? இப்போ இது ஃப்ரண்ட் பீஸுக்காக இப்போ இந்த கேர்வ் டைப்பு வரும். பார்த்துக்கோங்க, இது வந்து ஃப்ரண்ட் பீஸு. இதுக்கு வந்து நம்ம இப்போ கேர்வாக ஒரு லைன் எடுத்தாச்சு. அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம பேக்கும் ஃப்ரண்ட்டும் சேர்த்த மாதிரி ஆர்ம் ஹோல் சைடில் இந்த சைடில் மட்டும்தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அடுத்தது நெக்குக்கெல்லாம் வந்து நம்ம பேக்குக்கு வந்து நம்ம போடணும். ஸோ அதை நீங்கள் கட் பண்ணிடக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம ஆர்ம் ஹோலை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ கட் பண்ணி எடுத்துட்டதுக்கு அப்புறமா இப்போ ஒரு கிளாத்தை மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். பார்த்துக்கோங்க, கீழே இருக்கிற கிளாத்தை நான் எடுக்கலை. மேலே இருக்கிறதுல என் ஃப்ரண்ட்டுக்கு நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த கிளாத்தில் இருந்து நான் இப்போ ஒரு லைனு எடுத்துக்கிறேன். அந்த கேர்வாக நம்ம எடுத்துருந்தோம் பாருங்கள், அதில் இருந்து ஸ்ட்ரெயிட் லைனாக எடுத்தாச்சு. புரிஞ்சுதுங்களா? இப்போ இது வந்து ஃப்ரண்ட் பீஸுக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்தது இப்போ பேக் பீஸுக்கும் நம்ம அதை வச்சு நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கிறோம். அதில் எந்த வித கேர்வ் டிசைன்ஸும் இல்லை. அதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டு பீஸுக்கு மட்டும்தான் கேர்வாக எடுத்திருக்கோம். பேக் பீஸு ஸ்ட்ரெயிட்டாக தான் எடுத்திருக்கோம். புரிஞ்சுதுங்களா? இப்போ இது வந்து பேக் பீஸுக்கு வர்றது. ஓகேங்களா? அதே மாதிரி நெக்குக்கும் வெறும் மேலே ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன். பின்னாடி அந்த கிளாத்தை நான் டச் பண்ணலை. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட் பீஸு ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நெக்குக்கும் எடுத்தாச்சு, அந்த கீழே அந்த பட்டி மாதிரி வர்றதுக்கும் எடுத்து வச்சாச்சு. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் பீஸு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை பேக் பீஸு நம்ம எப்படி நெக்குக்கு நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நெக்குக்கு வந்து 3 இன்ச்சு அதே மாதிரியே நம்ம விட்டுட்டு கீழே வந்து இது இறக்கம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ மெஷர் நம்ம ஷோல்டருக்கு விட்டுருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதில் இருந்து நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டு வரணும். ஓகேங்களா? இப்போ ஷோல்டருக்கு வந்து நம்ம எடுத்ததை பார்த்தாச்சு. அந்த இதில் நம்ம இப்போ லைன் போட்டுட்டு இப்போ இது நெக்குக்கு வந்து நான் ஒரு 2லேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு தான் கொடுக்குறேன். ரொம்ப இறக்கம் வந்து வைக்கலை. ஓகேங்களா? ஸோ கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். க்ளோஸ் நெக்கு டைப்பில் தான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம அந்த இதையும் நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸாக கொண்டு போகிறோம். ஓகேங்களா? பேக் நெக் வந்து இது க்ளோஸாக வர்ற மாதிரி, ஃப்ரண்ட்டில் வந்து வி நெக் வர மாதிரி நம்ம நெக்குக்கு கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட் பீஸும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பேக் பீஸும் கட் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்குக்கு கட் பண்ணுறோம். புரிஞ்சுதுங்களா? அவ்வளவுதான். இப்போ பாருங்கள், பேக்கும் ஃப்ரண்ட்டும் முடிச்சிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ இது கட்டிங் வீடியோஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃப்ரண்ட்டும் பேக்கும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இப்போ நம்ம ஸ்லீவுக்கு எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி அந்த ஃபோல்டிங் வந்து 4ஆக மடிச்சுட்டு ஸ்லீவுக்கு எவ்வளோ மெஷர் தேவையோ அந்த மெஷரை நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த ஸ்லீவுக்கு வந்து ஹைட்டு வந்து 10 இன்ச்சஸ் எடுக்கிறோம். ஓகேங்களா? எல்போ ஹைட்டு வந்து வர்றதுக்காக அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துருக்கோம். ஓகேவா? அதுக்கு வந்து நம்மளுக்கு 10 இன்ச்சு ஹைட்டு தேவைப்படுது. ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ராவே 10னா 10ன்ட்டு இல்லாமல் ஒரு 11லேருந்து 12 வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா கீழே வந்து நம்ம ஃபோல்டிங்க்கு மடிக்க வேண்டியதெல்லாம் வரும். அந்த இதுக்கும் மேலே வந்து நம்மளுக்கு 1/2 இன்ச்சு கட் பண்ணுறதுக்கும் வேறு வரும் இல்லையா, அதனால் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க.
எடுத்துட்டதுக்கு அப்புறமா இப்போ பாருங்கள் இதையும் நம்ம ஸ்லீவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை 2 இதாக நம்ம போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ போட்டு இதில் இருந்து நம்ம இப்போ மெஷர் பண்ண போகிறோம். ஈக்குவலாக பண்ணி கரெக்டாக அப் அண்ட் டவுன்ஸை பார்த்து நம்ம இப்போ ஈக்குவல் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இப்போ ஃபுல்லாக என் சைடில் ஃபோல்டிங் சைடு இருக்கும், ஆப்போசிட்டில் ஓப்பன் சைடு வரும். ஸ்லீவுக்கு எப்போவும் எடுக்கிற மெத்தடு தான். அதே மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ் வர்றதுக்கு நம்ம பார்த்து எடுத்து ஈக்குவல் பண்ணிவிட்டு கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/4லேருந்து 1/2 இன்ச்சு நீங்கள் விட்டுக்கோங்க. விட்டுட்டதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் நம்மளுக்கு மேலே இருந்து இப்போ 10 இன்ச்சுக்கு கரெக்டாக வந்துருச்சு. கீழே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டாச்சு. அதே மாதிரி அந்த மேலே வந்து எக்ஸ்ட்ரா விடுறதுக்கும் வச்சாச்சு. ஓகேவா? இப்போ ஸ்லீவில் வந்து நம்ம 10 இன்ச்சு எடுத்ததில் 4.5 இன்ச்சு ஒரு லைன் கொடுக்குறோம். அதுக்கு கீழே 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்காக, அதுக்கு மேலே அந்த லைனில் இருந்து ஒரு 4.5 இன்ச்சு 4.5 இன்ச்சு நம்ம ஒரு லைன் கொடுத்துக்குறோம். புரிஞ்சுதுங்களா? இந்த லைனில் இருந்து இப்போ மேலே வந்து நம்மளுக்கு 5.5 இன்ச்சு வருது. மொத்தம் 10 இன்ச்சில் 5.5 இன்ச்சு மேலே ஒரு லைன் வச்சுருக்கேன். அப்படியே 2ஆக பிரிச்சுருக்கேன். 5.5 இன்ச்சு ஒன்று, 4.5 இன்ச்சு ஒன்று. ஓகேவா? இப்போ நம்ம அதில் இருந்து 3 இன்ச்சு நம்ம எப்பவும் இறக்கம் கொடுப்போம் இல்லையா ஸ்லீவுக்கு. ஸோ அந்த ஸ்லீவு இறக்கத்தை கொடுத்துட்டு அதுக்கு கீழே இருந்து ஒரு 3.5 கொண்டு வரும். ஸோ அதனால் இப்போ வந்து நம்மளுக்கு மேலே வந்து 5.5 இருந்து 5.25 ஆகிடுச்சு. கீழே வந்து 4.5ங்கிறது 4.25 ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம அதிலேருந்து ஒரு ஸ்லீவை ட்ராப் பண்ணி ஒரு லைன் கொடுத்துருங்க. எதுவும் இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணிக்க வேண்டாம். வெறும் மேலே மட்டும் நம்மளுக்கு பார்த்துக்கலாம். ஓகேவா? அதை மட்டும் கட் பண்ணிக்கலாம். கீழே வந்து அந்த சைடு வருது இல்லையா, பெல்ட் சைடு மாதிரி, அந்த இதையும் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ஃபுல்லாக இதை நம்ம எடுத்தாச்சு. இதை கட் பண்ணிட்டோம். அடுத்தது அந்த ஸ்லீவுக்கும் அந்த கர்வ் மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம அடுத்து ஜாயின் பண்ணுறப்போ எப்படி அதை ஸ்டிச் பண்ணணும், கட் பண்ணணுங்கிறதையும் காமிக்கிறேன். அடுத்தது கீழே வந்து நம்மளுக்கு இப்போ பாட்டமுக்கு தேவைப்படுது. ஸோ அது ஒரே ஸ்ட்ரைட் லைனாக எவ்வளோ ஹைட்டு, ஹிப்பில் இருந்து எவ்வளோ லென்த்து ஹைட்டு தேவைப்படுதோ, முட்டிக்கு கீழே வரைக்கும் போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை முட்டிக்கு மேலே எவ்வளோக்கு நம்மளுக்கு குர்த்தி ஹைட்டு தேவையோ அந்த அளவை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? இது டோட்டலாக எனக்கு வந்து இப்போ ஷோல்டரில் இருந்து ஃபுல் இது எவ்வளோ எடுக்கிறேன்னா 40 எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஷோல்டர்லேருந்து அந்த முட்டிக்கு கீழே வரைக்கும் எடுத்திருக்கோம். ஸோ 40 இன்ச்சில் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு 15 இன்ச்சு போயிடுச்சு. ஓகேங்களா? 15 இன்ச்சு போயிட்டதுக்கப்புறமா இப்போ பேலன்ஸ் நம்மளுக்கு இருக்கிறது வந்து எவ்வளோ வருது, 15 போனதுமே அதில் இருந்து 25 நம்மளுக்கு தேவைப்படுது. நம்ம இப்போ 25 நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ அதை கட் பண்ண பீஸை வந்து நம்ம அதை எடுத்துகிட்டு இப்போ ஒரே லென்த்தாக இருக்கும்ல, அதை நம்ம 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். புரிஞ்சுதுங்களா? ஷோல்டர்லேருந்து எடுக்கக்கூடிய ஹைட்டை எடுத்துகிட்டு நம்ம பாடி மெஷர்மெண்ட்டுக்கு மேலே டாப் போர்ஷன் கட் பண்ண பிறகு அதை லெஸ் பண்ணி அதுக்கு கீழே எவ்வளோ வருதோ அந்த ஹைட்டை எடுத்துக்கிறோம். எடுத்ததை இப்போ நம்மளுக்கு தேவையான ஹைட்டை எடுத்துட்டதுக்கப்புறமா அடுத்து இப்போ வந்து நம்ம அந்த ஒரே கிளாத்தாக இருக்கக்கூடியதை 2 கிளாத்தாக பிரித்து எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஃப்ரண்ட்டும் பேக்குக்கும் தனித்தனியாகவே இந்த கிளாத்தை எடுத்துக்கிறோம். இப்போ இதையும் நம்ம தனி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் அப்படியே இதையும் ஈக்குவலாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அகலம் வந்து இவ்வளோ தான் ஹிப் சைஸுக்குன்னு சொல்லி விட்டுற வேணாம். நம்ம இதை வந்து ஃப்ளீட்ஸ் பண்ணி நம்ம அதை சுருக்கிடுவோம். அதனால் இதுக்கு வந்து நீங்கள் அகலம் வந்து எதுவும் கட் பண்ணிக்க வேண்டாம். எவ்வளோ அகலம் இருக்கோ அதை நீங்கள் அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. ஹைட்டை மட்டும் மெஷர் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கிட்டால் போதும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாருக்காவது டைலரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த வீடியோ அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் சில பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோஸை பாருங்கள். அதே மாதிரி ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.